வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி 24/6/2024 நம்ம எதிர்பார்த்த மாதிரியே மார்க்கெட் ஒரு 100 பாயிண்ட்டுக்கு மேலே மார்க்கெட் மைனஸ் ஆச்சு. மைனஸ் ஆகி தூக்கிட்டு போனோம். ஆக்சுவலாக இது வந்து வெள்ளிக்கிழமை அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. இன்றைக்கி காலையில் மார்க்கெட் ஓப்பனிங் மைனஸ் ஆனது காரணம் நம்மள ஒரு பேனிக் பண்ணிவிட்டு இவ்வளோ லாங் தூக்கிட்டு போக வேண்டியது தூக்கிட்டு போயிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு ப்ளஸ்ஸாக இருந்திருந்தால் இன்னும் அல்டிமேட்டாக நெவுந்திருக்கும். என்னென்னா பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, பேங்க் எக்ஸ் இவங்க வந்து லாங் ட்ரெண்டுக்கு இல்லை. அதனால் அவங்க சப்போர்ட் இல்லை. இதில் வந்து சென்செக்ஸ், நிஃப்டி, மிட் கேப் இவங்க மட்டும்தான் லாங்கில் இருக்காங்க, இன்னும் போயிட்டுருக்காங்க. இதே லெவலில் இருந்ததுன்னா இவங்களை நிஃப்டி, சென்செக்ஸு, மிட் கேப்பு வாங்கி வைக்கலாம், பிடிஎஸ்டியை வாங்கி வைக்கலாம். நாளைக்கும் அப் ட்ரெண்டுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புட்டு ஒரு சின்ன ஒரு கன்சல்டேஷன் வேணால் ஆகலாம். நிஃப்டி எந்த லெவலில் போகும்னா 23,500க்கும் 23,590க்கும் இன்றைக்கி இந்த லெவலில் தான் இருக்கும். அந்த லெவலில் கட் ஆகிறப்போ மேலே பளிச்சு நல்ல ஒரு ஹைக்கு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. சென்சஸ் பார்த்தீங்கன்னா 77,270 கீழே கட்டாத வரையும் மேலே இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா 77,500 வரையும் போவோம். இன்றைக்கி இந்த லெவலில் தான் இருப்போம். அது கட்டாச்சுன்னா நல்ல ஒரு ஃப்ளாஷ் கிடைக்கும். இப்படி கீழே இறங்கினாலும் ஒரு சின்ன கன்சல்டேஷன் தான் இருக்கும். நல்லா லாங்கிட்டு இருக்குது. மிட் கேப், சென்சஸ், நிஃப்டி 3 பேரும் பக்கா லாங்கிட்டு இருக்குது. பேங்க் செக்டர் சப்போர்ட்டு கிடைக்கல. பிடிஎஸ்டி வாங்கி வைக்கலாம். சிஇ பிடிஎஸ்டி வாங்கி வைக்கலாம். நாளைக்கு இந்த ஒரு ட்ரெண்டு தொடரும்.